கில்லியான நடிகரை வைத்து பாக்ஸ் ஆபீஸில் சொல்லி அடித்த இயக்குனர், கமர்ஷியல் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவை கலக்கிய இயக்குனர், தமிழ்நாடு இயக்குனர்கள் சங்க பொருளாளர் திரு பேரரசு அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு ஆளா இருந்து கஷ்டப்பட்டு செயலாளராக இருக்கேன். இன்னமும் செயலாளர் மதிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். இது இசை வெளியீட்டுலாவா நிச்சயார்த்தமானு தெரியல. நம்ம தலைவர் உதயகுமார் சார் வந்து தட்டு மாத்தாத ஒன்று தான் குறை, மற்றெல்லாம் சொல்லி விட்டாரு. எனக்கு சின்ன வருத்தம் விசால் சார், கொஞ்ச காலம் கிசுகிசு பரவ விடணும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் பொஸ்குன்னு உட்காந்துட்டியா ஜோடியா, நாங்கள் எல்லோரும் ஏமாந்துட்டோம். நான் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டு அப்படியே ஆக்கும் இப்படி ஆக்கும், இங்கே சந்திச்சாங்க அங்கேயே சந்திச்சாங்க, இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சபைக்கு வரும்போது எங்களுக்கு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டியே, அது போத யோகிடா டைட்டிலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு முதல்ல ஃபைட் மாஸ்டர் பாராட்டம், நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு அந்த நீங்கள் கிருஷ்ணகுமார், கணேஷ்குமார் வாழ்த்துக்கள் சார். அப்புறம் ஒளிப்பதிவாளர் பூபதி சிறப்பாக இருந்தது சார். ஒரு 2 பேர் உழைப்பும் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கம். அப்புறம் சாய் தன்சிகா, நம்ம நடிகைகள் வந்து போலீஸ் அதிகாரின்னா நம்ம விஜயசாந்தி தான், லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தி. இது வரைக்கும் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நடிகைக்கு வந்து போலீஸ் காஸ்டியூம் ஆஃப்டாக அமைஞ்சிருக்குன்னா தனுஷிகா தான். விசாரணை உங்களுக்கு போட்டியாக வந்துட்டாங்க. பேராண்மை பார்க்கும்போது அதுலேயே ஒரு ஒரு உங்களுடைய ஒரு மேன் லுக் இருக்கும் சார். இந்த போலீஸ் ஸ்டேஷு போட்டுட்டா மட்டும் பத்தாது, அது கரெக்டாக அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஸ் ஒரு இடத்தோட மிஸ் ஆகுது, அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சாங்கோட வர்ற அந்த ஃபைட்டு. அப்புறம் தேசிய கொடிக்கு விளக்கம் சார், ஒரு டயர் சார், உங்களுக்கு முதல் சல்யூட். ஆமாம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த தேசிய கொடியை படத்தில் பார்க்குறோம். விஜயகாந்த் சார் படம் நடிக்கும்போது அவர் படம் நிறைய பார்த்துருப்போம். அப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் படத்தில் இந்த தேசிய கொடிலாம் பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தேசிய கொடியை பறக்க விட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி ஒரு தேசப்பற்ற உருவாக்கியிருக்கீங்க. அதுக்கு முதலுடைய வாழ்த்துக்கள். பெண் அப்படின்னாலே சக்தி கஷ்டம். ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஆளுமை அதிகம். அதை நம்ம ஒத்துக்கணும். பிரதமரில் எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க இந்திரா காந்தியே சொல்லுவோம். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மேயர்னா அந்த ஆளுமை, இன்றைக்கி ஆளுமைன்னு அவங்களே சொல்லுவோம். இப்போ ஆண்களை விட ஆளுமை ஜாஸ்தி பெண்களுக்கு தான். அது மாதிரி இந்த படத்தில் ஆணுக்கு நிகராக இந்த ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோவுக்கு நிகராக தனுஷிகா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இராணுவத்தில் விட 2 பெண்கள் தான், 2 பெண்கள் தலைவந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட வார். இராணுவத்துலேயும் இன்னைக்கு பெண்கள் தான் இன்னைக்கு பேர் சொல்ல மாதிரி இருக்காங்க. பெண்ணால சக்தி. இந்த படம் யோகிடா லாஸ்ட்டில் அந்த ரஜினி ஸ்டைலில் சிகரெட்டை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டு கெட்ட பொண்ணுடா அந்த யோகி அதோட ஸ்டைலில். ஆனால் நீங்கள் ரஜினி ஸ்டைலில் அப்படி பண்ணால் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், தியேட்டர்லாம் பயங்கர இதுக்கு கண்டிப்பாக பெரிய கிளாப்ஸ் வரும். இந்த யோகிடா நம்ம தனுஷிகா அவருக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி தரும். ஆக்ஷன் கியூன் தனுஷிகா. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து
இயக்குனர் கௌதம் கிருஷ்ணா. அவர் பெரிய ஆக்ஷன் டேரக்டர் வந்துருக்கு சார். ஃபுல்லாக திறமை காட்டியிருக்கீங்க. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல. ஆமாம், ஒவ்வொரு ஆங்கிலும் சரி பட்டையை கிளப்பியிருக்கீங்க. அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் இயக்குனருக்கும் நடிகர்கள் எல்லாருக்கும் பேரும் புகழும் வாங்கி தரணும். நன்றி, வணக்கம்.